வெல்கம் மை சேனல். இப்போ நம்ம சாதா ஸ்லீவை வந்து நம்ம பஃப் ஸ்லீவாக எப்படி மாற்றுறோன்னு பார்க்கலாங்க. நம்ம லைனிங் பீஸு வந்து நம்ம சாதா கையை விட ஒரு 4 இன்ச்சு பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம துணி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கை ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. எல்லா பக்கம் கை, ஆம்கோல் எல்லாம் மார்க் பண்ணியாச்சுங்க. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி இருக்குது பார்த்திங்க, இது நம்ம சாதா கை பார்த்துங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் 2 இன்ச்சு எடுத்துருக்கேன், கொஞ்சம் பஃப்பு போதும். உங்களுக்கு ஜாஸ்தி பஃப் வேணும்னா 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் நான் 3 வச்சுருக்குறேங்க. 3 இன்ச்சு இதை இப்போ எனக்கு அது 3 இன்ச்சு, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ஒரு அர்க்கத் போட்டு வச்சுக்கலாங்க. எல்லா பீஸுக்கும் 3 இன்ச்சு. அப்போ நல்ல துணி எடுத்து லைனிங் அதுக்கு மேலே வச்சு நம்ம தையல் அளவுக்கு, கைடு அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையல் போடலாம். அடித்து திருப்பிக்கலாங்க. அடித்து திருப்பிட்டு நம்ம அந்த பிசுறெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து அப்படியே திருப்பி ஒரு தையல் போடலாங்க. பிசுறெல்லாம் அது மேலேயே இருக்கும், நம்ம கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும் துணி. போட்டாச்சுங்க. இனி செக்யூர் பின்னு வச்சு நம்ம சுற்றி பின்னு பண்ணியாச்சு. இப்போ நம்ம தையல் போடும்போது நமக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இது சில்க்கு துணிங்கிறனால கிராஸாக போயிடும். நீங்கள் அதை பின் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா தான் அது கரெக்டாக நிற்குங்க. பாருங்கள், சுற்றி ஒரு தையல் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ பாருங்கள் நம்ம எப்படி பஃப்பு ஃப்ளீட் பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த இடத்த ஒரு அர்க்கத் போட்டுட்டேன் பார்த்தீங்களா. சென்டர் ஒரு அர்க்கத் போட்டாச்சு. இனி பீஸை திருப்பிட்டு மார்க் பண்ணிக்கலாங்க. நம்ம எவ்வளோ பஃப்பு பிடிக்கணும் அப்போ தான் தெரியும், அதனால தான் வெளியே மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ எப்படி பஃப்பு பிடிக்கிறது. இதில் பாருங்கள், 1 2 3 பஃப்பு பிடிக்கலாம். இதில் நம்ம கைக்கு சின்னதாக ஒரு 3 பஃப்பு பிடிக்கலாங்க. பாருங்கள், அப்படியே மிஷினில் பிடிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே இது செஞ்சு பார்த்தா தான் நமக்கு மிஷினில் இருக்கும்போது ஈஸியாக வரும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சு பார்க்குறதுங்க. ஓகே, இது ஆப்போசிட்டாக பிடிக்கணுங்க. இந்த பக்கம் 3 ஆப்போசிட்டு, இந்த பக்கம் 3 ஆப்போசிட்டு, 2 எதிர்ப்புறமாக பிடிக்கிற மாதிரி நம்ம பிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடித்தாச்சு. இப்போது அந்த ஓரத்தில் நம்ம லேஸ் கொஞ்சம் அடிச்சுட்டு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஃப் ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.